ஏண்டி ஜவுளி கடையில இருந்து உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வர இம்புட்டு நேரம் ஆகுதா? நானும் நீ வருவ அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வருவ, சாப்பிடலான்னு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது உனக்காக? நீ பார்த்தா மனுஷனை தரலையா உனக்கு? இதே மாதிரி விஷயம் நான் பண்ணா நீ சும்மா விட்டுருவியா? என்னங்கிறேன்? ஒரு புடவையா இருந்தாலும் பார்த்து எடுத்துட்டு வர வேணாமா? போனேன்னு சட்டை எடுத்துட்டு வர முடியுமா? அதுக்காக இம்புட்டு நேரம் ஆக்குறது? கிட்டத்தட்ட 2 மணி நேரம். 2 மணி நேரம் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச புடவையா தானே எடுக்க முடியும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, என்னமோ பண்ணிட்ட விடு. சாப்பாடு முதல் எடு, பசிக்குது எனக்கு. என்னங்க சொல்றது? சாப்பாடு எறி, பைத்த பசிக்குது. நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்க. நான் கடையில புடவை எடுக்க போனேன்னா அந்த கடைக்காரன் என்னது புடவை தான் எடுக்கலான்னு பார்த்தேன். கடைக்காரன் என்னன்னா என் கழுத்துல நகையை பார்த்துட்டு பட்டு புடவையை காமிச்சிட்டானா, பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அதனால கொடுத்த காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டியா? அட ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? நான் கேட்ட காசை நீங்க கொடுத்தீங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி புடவையும் எடுத்துட்டேன். புடவை எடு இல்ல என்னத்தையும் எடு. நீ போகும்போது என்னத்த சொல்லிட்டு போன? போது நம்ம 2 பேருக்கு சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துறேன், நீங்க எங்கேயும் வெளியே போவாதீங்கன்னு சொன்னியா இல்லையா? ஏங்க நான் அப்படி சொல்ல. பிறகு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொன்னேன். அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னேன். நான் போயிட்டு வர 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் வரைக்கும் சாப்பிடாம வெயிட் பண்ணீங்களாக்கும். உங்க பசிக்கு நீங்க தான் சாப்பிடணும். அப்புறம் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு தாங்க நோவு வந்துடும். நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க? உங்களுக்கு பசி எடுத்தா வெளியே போய் வாங்கி சாப்பிட வேண்டியதானே? நவுடி முத. என்னங்க நவுருன்னு சொன்னேன். என்னங்க ஆசையா உங்க பக்கத்துல வந்து பேசுனா நவுருங்கிறீங்க? இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வரல, வீட்டுல என்ன தோசை மாவு இருக்கு, ஊத்தி தட்டுமா? தோசை வேணா, மண்ணாங்கட்டி ஒண்ணு வேணாம், நான் கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி அதை கடையில இருக்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே, லேட் ஆயிரும் போய் சாப்பிடுங்கன்ட்டு. வீட்டுக்கு வந்து பில்டப் கொடுக்கற பாத்தியா? உன்ன மாதிரி பேச யாராலே முடியாது. அட நீங்க என்ன இவ்வளவு தூரம் புரிஞ்சுட்டது இவ்வளவுதானா? வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன தடி சொன்ன? சட்டி பண்ணி எல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்கு, நான் புதுசா வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல. எனக்கு பிடிச்ச பட்டு புடவையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு தேவையான சட்டி படினும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால நான் உங்களுக்கு வாங்கிட்டு வரதை நினைச்சு பெருமைப்படுங்க. அதை விட்டுட்டு இப்படி கோவப்படுறீங்கன்னா நீங்க வெளியே கடை வீதிக்கு போறீங்க, எனக்காக சேர்த்து ஏதாவது வாங்கிட்டு வருவீங்களா? இல்ல உங்களுக்கு தேவையானதான் நீங்களும் வாங்குவீங்க. நான் உங்களுக்காக இவ்வளவு தூரம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, ஓட்ட சட்டி ஓட்ட படினை போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். புருஷன் நல்லதா போடணும் அப்படின்னு எனக்கு மனசு ஏங்குள்ள. நீங்க சொல்லாமே நானும் வாங்கிட்டு வந்துட்டேல, அதை நினைங்க. நீங்க அதை விட்டுட்டு சாப்பாடை வாங்கிட்டு இவ்வளவு கோவப்படுறீங்க, அதெல்லாம் ரொம்ப அநியாயம். பாத்துக்கோங்க. ஆமா, பெரிய சட்டி பையன் வாங்கிட்டு வந்தாலாம். இது பெரிய பெரிய கம்ப சுத்திரம் பாரு. 200 300 வாங்கிட்டு வந்திருப்ப. உனக்கு மட்டும் 4000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருப்ப. பெரிய பில்டப் கொடுத்து பேசிட்டு இருக்கா என்கிட்ட. முன்ன மாதிரி மாணிக்க நினைச்சியா? நீ எவ்வளவு வேணா என் காதல பூ சுத்தினாலும் அதை நான் சரின்னு போவே நினைக்கிறியா? விடுங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. உதவி வாங்கியாச்சு, உங்களுக்கு தேவையானது வாங்கியாச்சு. ஏன்னா சாப்பாடு தானே. சாப்பாடுனாலும் எனக்கு பசி வந்து அப்புறம் தெரியும் என்ன ஏதுன்னு. காலியாட்டம் ஆடுவா, பசிக்குதுன்னு. அதே மாதிரி தானே எனக்கும். நீ ஃபோன் பண்ணி சொல்லணும், இல்ல வரப்பையாவது சொல்லணும். அதை விட்டுட்டு வரும்போது அப்படி ஹாயா வரா, எதுவும் வாங்கலன்ட்டு. சரி விடுங்க, இப்ப என்ன? 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம், வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். இவ்வளவு நேரம் வீட்டுல உட்காந்து வெயிட் பண்ணது எல்லாம் வேஸ்டா போச்சு. கடையில உட்காந்துருந்தாலும் 4 கஸ்டமரை பார்த்து காசு வாங்கிருக்கலாம். வீட்டுல உட்காந்துலாம் திண்டச்சோடி இப்படி ஆயிடுச்சு எனக்கு. நான் கிளம்புறேன். என்னடா இந்த மனுஷன் இப்படி திட்டிட்டு போறாரு? நான் எதுவும் பேசாம இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஓ, எனக்கு பட்டு புடவை வாங்க காசு கொடுத்துருக்கேன், அதான் நீ பேசுறதுக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா போனேன். இல்லன்னு நினைச்சுக்கோ, மத்த நேரம் இப்படி திட்டிட்டு இருந்த நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. சாப்பாட்டில் கூட உனக்கு விஷத்தை கலந்து கொடுத்துருவேன். ஆமா, நான் நீ பேசுறத நினைச்சு மனசுக்குள்ளார எனக்கு அம்புட்டு கோவம். அந்த பட்டுப்புடையை வாங்கிட்டோல, அதனால இந்த கோவம் எல்லாமே தீந்துருச்சு. இல்லைன்னா உன்னை உண்டிலன்னு பண்ணிருப்பையா அன்னைக்கு? ஆமா, பேசிட்டு போற மாதிரி பேச்சு. 2 நிமிஷம் வெயிட் பண்ணியா சமைச்சு தரேன்னு, இல்ல தோசையாவது ஊத்தி கொடுக்குறேன்னு. வேணாம் நீல கடையில போய் சாப்பிடு போ, உனக்கெல்லாம் அதான் வேணும். போ. கடையில பார்த்தது புடவைய வீட்டுல வந்து பிரிச்சு பார்க்கவே இல்லை. எடுத்து பார்ப்போம். அந்த ஆள் பண்ற கோபத்துக்கெல்லாம் இந்த புடவைய பார்த்தாவது மனசு நிறைவா இருக்கும். அப்படி இந்த சோபால உட்காந்துட்டு பாப்போமா? அடடே, புடவை எம்புட்டு அழகா இருக்கு. எனக்கே இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி இந்த டார்க் கலர் பட்டு புடவை என்கிட்ட இல்லவே இல்லை. அப்படியே எனக்கே நெஞ்ச மாதிரி இருக்கு இந்த புடவை. இந்த புடவைய கட்டி நம்மளும் சூப்பரா உலக போறோம். அரடே வாங்கம்மா வாங்க, நம்ம கடையில முட்டை தோசை ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அதுவும் நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் பிராய்லர் முட்டை 2 தோசையும் கிடைக்கும். தோசை 1 ரூபா தான், வாங்க ஓடி வாங்க. ஏண்டி கொஞ்சமாவது கூறுவார் இருக்கா உனக்கு? நம்ம வீட்டுக்கு முன்னாடி கடையை போட்டு உட்காந்துருக்க. வீட்டுல போற வரவங்க பார்த்தா நம்மள என்ன நினைப்பான்? வீட்டு பக்கத்துல கடை போட்டு பொழைக்கிறியாக்கும். ஏன் நம்ம வீட்டுல காசு பணம் எதுவுமே இல்லையா? இல்ல அவமானப்படுத்துக்காகவே இப்பெல்லாம் பண்றியாடி நீ? ஏன் அத்தை இப்பெல்லாம் பேசாதீங்க அம்மா. வீட்டை விட்டு வெளியும் அனுப்ப மாட்டேங்கிறீங்க. வேலைக்கு போனா கூட வேணாங்கிறீங்க, வீட்லயே இரு வேலை செய்யுங்கிறீங்க. சரி அப்படியே வேலை பார்த்தாலும் வேலை செய்ய இந்த வேலை செய்யு என்னை கொடுமைப்படுத்துறீங்க. வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுதா? தன் கையே தனக்கு உதவின்ட்டு நானும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முத வியாபாரம் பண்றேன், இங்க நிக்காதீங்க, தூர போங்க. ஆமா வியாபாரம் பண்றான். வியாபாரம் என்னத்த சொல்றது? உன்னை கட்டிட்டால அவனை சொல்லணும்.
இப்படியே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவரும் சரின்னு தான் சொன்னாரு. நீங்களே சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க அம்மா. போங்க மொத. எப்படியே கெட்டு போ. எனக்கு என்ன வந்துச்சு? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஆக மொத்தம் இந்த செல்லம்மா மாணிக்கிற மொத்தமா கெடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னடி நல்லா பண்ணு. அடி பாவி பாத கத்தி. என்ன கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காங்கிறேன். காட்டு மேட்ல போய் எல்லாம் விறகு கட்ட உடைச்சிட்டு வந்தா நீ உன் வியாபாரத்துக்கு விறகு எடுக்க வச்சுக்கிட்ட. கஷ்டப்பட்டு காட்டு மேட்லயும் விறகு எடுத்துட்டு வந்தா நீ ஈஸியா வேலை பாப்பியோ? அப்புறம் மாமியோட எதுவும் மருமோ யூஸ் பண்ணக்கூடாத. எந்த காலத்துல சொல்லி வச்சாங்க இப்படி? இது என்னோட விறகு சரியா? எது முத அப்படியாத்த? சரித்த. வேற கேஸ் அடுப்பு இருக்குல்ல, இது வேணான்ட்டீங்க. சரி பரவாயில்ல, உள்ள கேஸ் அடுப்பு இருக்குல்ல, இப்ப கேஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். கேஸ் அடுப்புல கைய வச்ச உன்னை கையோட வெட்டி விட வேண்டி. நீங்க வெட்டுற வரைக்கும் என் கையில பூ பறிச்சிட்டு இருக்குமாக்கும். விறகடுப்பு யூஸ் பண்ணக்கூடாது, கேஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நானும் எப்படி வியாபாரம் வச்சு பொழைக்கிறதுங்கிறேன். சின்ன பொண்ணு சரசக்கா வாக்கா. நாட்டுக்கோழி முட்டையா இல்ல பிராயர் முட்டையா, என்ன வேணும்னு சொல்லுங்க, தோசை ஊத்தந்துறேன். தோசை வியாபாரமா? சூப்பர் டி, என்கிட்ட சொல்லவே இல்ல. திடீர்னு முடிவெடுத்து ஆரம்பிச்சது. ஆமாண்டி, உன்னை கூட மீட்டிங்ல பார்க்கவே முடியறது இல்ல. வீட்டை விட்டு வெளியேயும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாதுங்கிறாங்க. அப்ப எங்க உன்னை பாக்குறது? எனக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. ஏ நெடுவாளி, வேலைக்கு போயிட்டு நைட்டு என் மையன் வீட்டுக்கு வருவாள, வந்ததுக்கு அப்புறம் ஆட்டத்தை நான் காமிக்கிறேன்டி. ஆமா பாங்க, என்ன ஆட்டம் மட்டும் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். இவ்வளவு தைரியம் ஆயிடுச்சுல, இருக்கட்டும் இருக்கட்டும். எல்லாம் இவளால வந்தது. குதிரை வாழம்மா நான் என்ன பண்ணேன்? ரொம்ப சொல்லி கொடுக்கறதா அவ இப்பெல்லாம் ஆடிட்டு இருக்கா. ஆனா என் பேச்ச கிட்ட ஒழுங்கா இருந்தா. நானே சின்ன பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் என்னத்த சொல்லி கொடுக்கறது? அது என்னமோ லூசு தனமா பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் காதல வாங்கிக்காத. இங்க வாக்கா மொத தோசை ஊத்துறேன் உனக்கு. இங்க வரேன்டி. நீ பார்த்தா லூசுங்கற, நான் பாத்துக்கிறேன். எம்மா என்ன போடு போடுது உன் மாமியாரு? எப்படி இத கூட எல்லாம் காலம் கடத்திட்டு இருக்க? என்னக்கா பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. விடுடி, அது சொல்ற நீ காதல வாங்கிட்டு இருக்காத. தோசை வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, அது நல்லபடியா போட்டண்டி. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கு. தேங்க்ஸ்க்கா. வந்து உட்காருவா. அம்மா முட்டை தோசை ஒண்ணு எவ்வளோ? நாட்டுக்கோழி முட்டையா இருந்தா 20 ரூபா, பிராய்லர் கோழி முட்டையா இருந்தா 10 ரூபாக்கா. எனக்கு எது வேணும்னு சொல்லு, டக்குன்னு ஊத்தானே. எனக்கு தெம்பான நாட்டுக்கோழி முட்டை தோசை வேணும்டி. அவ்வளவுதானே, வந்து உட்காருவா, சீக்கிரம் ஊத்தந்துறேன். சின்ன பொண்ணு தோசை வியாபாரம் பண்றாளாமே, இப்பதான் அது மாமியார் ஊரெல்லாம் நம்மட்ட அடிச்சிட்டு இருக்கு. ஆமாக்கா. எக்கோய் கலர்முடி அக்கா வாங்க. ஏல சின்ன பொண்ணு, எப்ப இது உனக்கு இந்த ஐடியா தோணுச்சு? எனக்கு அப்பவே தோணிருச்சு கோய். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. இப்படி கேக்குற? நீ முன்னாடி என்கிட்ட சொல்லிருந்தீனா 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணிருக்கலாம்ல. நானும் வீட்டுல வெட்டியா சும்மாதான் இருக்கேன். உன்ன மாதிரி சும்மாதான் இருக்கேன். கோய் நான் புதுசா தோசை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு சும்மா இல்ல, புரியுதா? சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். நாட்டுக்கோழி முட்டை வேணுமா இல்ல பிராய்லர் கோழி முட்டை தோசை வேணுமா, எது வேணும்னு சொல்லு, டக்குன்னு ஊத்திடலாம். தோசை ரேட்டு எவ்வளோடி? 10 ரூபாய் 20 ரூபாக்கா. அடியே எப்பப்பா தோசை விலை இம்புட்டு அதிகமா இருக்கு. ஏன்னா சின்ன பொண்ணு, 10 ரூபாய் 20 ரூபாய் அநியாயண்டி. 1 ரூபாய் 2 ரூபாய் சொல்லு, வாங்கிக்கிறேன். என்கிட்ட தோசையை ஒண்ணு வாங்க வேணாம், இங்க இருந்து கிளம்பு. மாமியாருக்கு ரொம்ப தோஸ்து நீ. அப்படிலாம் இல்லடி, அது முன்னதான். இப்பெல்லாம் உனக்கு தாண்டி ஃபுல் சப்போர்ட்டே. அதோட கஷ்டப்பட்டு சுயமா கடை ஆரம்பிச்சிருக்க பாத்தியா, அதுக்கு உனக்கு வாழ்த்துக்கள்டி. சரி சரி, இப்ப சொல்லு பாப்பா, முட்டை தோசை விலை என்னது? கோய் உன் ஐடியா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இப்படி வாழ்த்து பேசுறதுனால தோசை விலை குறைச்சிடுவேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் கிடையாது. கூறு கேட்டவளே, தோசையை திருப்பி போடுறீ. தோசை ஊத்துறாள, தோசை கரையிற போது பார்த்து செய்யி. எனக்கு தெரியும், நீ சொல்ல வேணாம் போ. ஆமா, உன் தோசை ஊத்துற லட்சணம் தான் நல்லா தெரியுதே. சரசக்கா, அந்த காவை தூர போ சொல்லு. நீ ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்காமா. உன்கிட்ட 2 தோசை வாங்கிட்டு போலான்னு பார்த்தா என்ன இப்படி சொல்றிய நீ? கோய் அவளே இப்பதான் தோசை ஊத்த கத்துக்கிறா, அவளை எதுக்கு குறை சொல்றீங்க? அடியே நான் எங்கடி குறை சொல்றேன்? எல்லாத்தையும் எடுத்து சொன்னா போதும், குறை சொல்ற மாதிரி நினைச்சுக்குவீல நீங்க. ஏன்னா சின்ன பொண்ணு, தோசையை டக்குன்னு ஊத்தி கொடு, அப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்குவேன், சரியா? அப்படி சொல்லுவியா? அதை விட்டுட்டு அதை பண்ணாத இதை பண்ணேன்னு சொன்னா எனக்கு கோவம் வரும்ல. சரிடி, ஒரு நாட்டுக்கோழி முட்டை தோசை ஊத்தி கொடு. ஒண்ணு போதுமா? இப்போதைக்கு ஒண்ணு போதும், நல்லா இருந்தா சேர்த்து வாங்கிக்கிறேன். இந்தா ஊத்தறையது. என்ன அருமையோ அருமை, நல்லா வாசமா இருக்கே தோசை. நாட்டுக்கோழி முட்டையில அது தோசை அருமையா தான் இருக்கும். அதான் அருமையா இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஊத்த தோசை நீ சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் இங்கே தான் வருவ, இது எங்கேயும் போக மாட்டேன். நீங்க இந்த பீத்தலுக்கு மட்டும் குறைச்சல் இல்லையா உனக்கிட்ட? அடியே லட்சுமி, இங்க வாடி. எது கூப்பிட்டியாக்கும்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தான் ஊருக்குள்ள நடக்கிறது எல்லா விஷயமும் தெரியும். நீ தான் என்கிட்ட சொல்லணும், என்கிட்ட கேக்குற? ஏ லட்சுமி, என் மருமக வீட்டு வாசல்ல தோசை கடை வச்சிருக்காளாம். தோசை கடை, முட்டை தோசை கடை. இதனாடி கூத்தா இருக்கு? உங்க வீட்டுல காசு பணம் எதுவும் இல்லையா? உன் மருமக சம்பாதிச்சு போட்டாதான் உங்க வீட்டுல சாதம் உழ வைக்க முடியுமா? நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாடி. அதுவும் சரிதான். கூட சொன்னேன், இது வேணாண்டி, இந்த கடையில போடாத, குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆகாதுன்னு சொன்னேன். கேக்குறாளாவ? நான் சொல்றத காது கொடுத்துக்கிட்டே கேட்க மாட்டேங்கிறா. ஏன் என்ன மாமியார கூட மதிக்க மாட்டேங்கிறா. மாமியார் மட்டும் மரியாதை கூட உங்ககிட்ட இல்ல அவளுக்கு? ஆமாண்டி. அதுவும் இல்லாம தோசை மாவுல இட்லி கடையில தோசை மாவு ஊத்துறால, அது என்னன்னு டக்குன்னு சொல்லு, இழுத்துக்கிட்டே போவேன். வீட்டுல உள்ள பழைய மாவு இருக்குல்ல, புளிச்ச மாவா, அதேதான். அந்த மாவுலதான் தோசை ஊத்தி விற்பனை பண்ணிட்டு இருக்கா.
அவ சொல்லுவா உன்கிட்ட தோசை நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருன்னு. நீ என்ன போய் வாங்கிடாத. எப்ப நான் போய் வாங்க வேணாக்கும். உங்கள்கிட்ட விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் யார் போய் வாங்குவா தோசைய? விற்பனை பண்றானா விற்பனை முட்டை தோசைன்னு. ஐயய்ய, எனக்கே வயசாயிருச்சு. வீட்டுல ஒரு தோசையை சாப்பிட்டாலே எனக்கு போதும். கண்டமாவுல தோசை ஊத்துனா எனக்குலாம் உடம்புக்கு சரி வராது. என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ரெட்டவால் குடிமி நீயா? அப்படியே ரெட்டவால் குடிமி சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு செம்ம கோவம் வராமா. நான் ஏன்டி அப்படி சொல்றேன்? உன் ஃப்ரெண்டு சின்ன பொண்ணு சொல்லிதான் இப்ப எனக்கு பழக்கம் ஆயிருச்சு. ஃப்ரெண்டு சின்ன பிள்ளை வீட்டு வாசல்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பாரு. அப்பதான் உனக்கு புரியும். போய் பாக்குறேன். இந்தாமா, நீ சொன்ன மாதிரி மருமக புளிச்ச மாவுல தோசை ஊத்துனாலாம் என்னன்னு கேட்டு நானும் சண்டை போடுறேன். ஓப்போ நல்லா கேளு அவள்கிட்ட. என்ன பண்றா ஏது பண்றான்னு எனக்கு தான் நல்லா தெரியும். போய் பாக்குறேன். அட எங்கதான் போயிருக்கோம்? பத்திரமா தானே எடுத்து வச்சேன். என்னடி பாத்திமா, என்னாச்சு? அடியே முட்டை வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கா? அட ஏக்கா நீ வேற. நாட்டுக்கோழி முட்டை ஒரு பெட்டியும் பிராய்லர் கோழி முட்டை ஒரு பெட்டியையும் காணா. என்னடி சொல்ற? யாரும் எடுத்து வச்சிட்டாங்களோ என்னன்னு தெரியல. ஐயே, என் மருமவ காலையில முட்டை தோசை ஊத்தி விற்பனை பண்றாளாம். அவளை கூட ஏதோ ஆட்டையை போட்டிருப்பா. என்னன்னு போய் பாரு போ. யார் அந்த சின்ன பொண்ணா? ஆமாண்டி, காலையில கூட ஒரு கூட ஃபுல்லா நிறைய வச்சிருந்தா முட்டையெல்லாம். இருக்கலாம், அவ கூட எல்லாத்தையும் போய் எடுத்துருக்கலாம். இப்ப போய் பாக்குறேன். மருமோ செஞ்சாலும் செய்வா. வியாபாரம் பண்றேங்கிற பேர்ல அடுத்தவங்க கிட்ட திருடி கூட விற்பனை பண்ணலாம். போய் என்ன ஏதுன்னு கேளு, சண்டை போடு. இப்பயே போய் அவளை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். ஏ சின்ன பொண்ணே, வரேன்டி. கையில மாட்டின உன்னை கொத்து போட்டாவா ஆக்கிடுவேண்டி. அடியே, உன் மருமோ இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணுவாளாக்கும். இதுவும் பண்ணுவா, இதுக்கு மேலேயும் பண்ணுவா. ஆத்தா அப்படி தெரியலடி. எம்மா எம்மான்னு நல்லா பாசம் காட்டிதான் பேசுவா. இப்பதானே தெரியுது சரியான திருடி. இப்படிதான் திருடி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. மருமோ நல்லா மாட்டிக்கிட்டாடியானா? மருமோல மாட்டி விட்டு உனக்கு சிரிப்ப பாத்தியா? சொல்றதை கேட்காம இப்பெல்லாம் வென்றால. அப்ப எனக்கு எம்பிட்டு கோவம் வரும். இந்த பாத்தி மாட்ட மாட்டிட்டு நல்லா அடி வாங்கட்டும். அப்பதான் அவளை உருப்பிடுவா. வியாபாரம் பண்றாளாம் வியாபாரம். நீ ஏத்திக்கிட்டு வியாபாரம் பண்ணானா அவளுக்கு இப்படிதான் நடக்கும். லட்சுமி, என்னாச்சு? உன் முகரியாச்சினே மாறிடுச்சு. கொஞ்சம் தூரத்துல பாரு. என்னடி? பாறேன், அப்ப தெரியும் உனக்கு. அட ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதே. யாரடி வரா? ஏ கூறுகிட்ட குப்பாயி, கண்ணாடி போல உனக்கு கண்ணு தெரியலையா? உன் மருமக தூரத்துல இருந்து அறிவால தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. உன் மேல உள்ள கோவத்துல வந்துட்டு இருக்கா. ஓடிடுங்க இருந்தே. என்னடி சொல்ற? உண்மையாவா? அப்படியே நின்று இருந்த அவ உன்னை ஒரே போட்டு போட்டுறா. இங்க இருந்து ஓடி போயிடாமா. ஏன் வியாபாரத்தைய போய் சொல்லி ஏமாத்தி கிடைக்கிறீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஒரே பொருளே சட்டுன்னு போயிடணும் நீங்க. வேணாண்டி, வேணா. என்னை வெட்டிடாத. என்னை வெட்டினா ஜெயிலுக்கு தான் போகணும். வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு சந்தோஷம் தான். நான் புதுசா நடத்துற வியாபாரத்தை கெடுக்கிறீங்களா? அம்மா தாயா, ஆள விட்டுடா சாமி. அம்மா மாரியாத்தா, காளியாத்தா, என்னை காப்பாத்துமா. ஓடு ஓடு, வேகமா ஓடு. இதோ வர இருங்க. எங்கிட்ட நீங்க தப்பிக்க முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டா. வியாபாரம் பண்றது பிடிக்காம என்னெல்லாம் குறை பேசிட்டுட்டா. குறை சொன்ன மருமவ சும்மா விட்டுருவாள? ஒரு கை பொடிச்சிட்டால. இனிமே செல்லம் அந்த ஊரை விட்டு காலியானா.